ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: ஒரு நகரை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் அரசுக்கு இருக்கும் அதே அளவு பொறுப்பு பொதுமக்களுக்கும் உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒரு நகரை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் அரசுக்கு இருக்கும் அதே அளவு பொறுப்பு பொதுமக்களுக்கும் உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரு நகரின் தூய்மை என்பதில் அரசிற்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எவ்வளவு பொறுப்பு உள்ளதோ அதே அளவு பொறுப்பு பொதுமக்களாகிய உங்களுக்கும் உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாம்வேல் எபினேசர், வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு நகரின் தூய்மை என்பதில் அரசிற்கு இருக்கும் பொறுப்பு அதே அளவு பொதுமக்களுக்கும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதை முதன்மைப்படுத்துவதற்கான காரணம் என்ன, சொல்லுங்க. மோகன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸல பதிவில் கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். ஒரு நகரம் தூய்மையா இருப்பது அரசுக்கு தூய்மை பணியாளர்களுக்கும் எவ்வளவு பொறுப்பு உள்ளதோ அதே அளவு பொறுப்பு பொதுமக்களாகிய நமக்கும் உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். யாரோ சுத்தம் செய்கிறார்கள், யாரோ ஆளுகிறார்கள், யாரோ தரம் பிரிக்கிறார்கள் என்று மாணவர்களுக்காக குப்பையை, பிளாஸ்டிக்கை வீசினால் அது மீண்டும் நம்மையே எதிர் ஒரு வழியில் வந்தடையும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸல பதிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நாமும் தூய்மையான சுற்றுப்புற நிலையும் பெற வேண்டும் என்றால் குப்பை தரம் பிரித்து அதற்குரிய இடத்தில் போடும் குறைந்தபட்சம் நகர பண்புக்கு இணையானது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து விரைவில் தொடங்க உள்ளோம். தூய்மை மிஷனில் அனைத்து துறையினரும் இணைந்து செயல்பட்டு சாதனை புரிய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸல வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், தமிழ் உயிர்கொல்லி குப்பைகள் அப்படின்னு தொடர்ச்சியா சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முன்னெடுப்பா செய்தி வெளியிட்டோம். அதன் தொடர்ச்சியா முதலமைச்சர் இந்த பதிவு வெளியிட்டிருக்காரா? கண்டிப்பாக மோகன். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் போட்டிருந்த பதிவுக்கு பதிலளிக்கும் வகையாக இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் துணை முதலமைச்சர் தெரிவித்திருந்த கருத்து: நாம் எதிர்கொள்ள சந்தித்திருக்கும் தூய்மை சுற்றுச்சூழலை அளித்திட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூய்மை மிஷன் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும், அதே போல தூய்மை மிஷன் கீழாக அனைத்து துறையினரும் இதில் பங்காற்ற வேண்டும் என்றும், அதே போல பொதுமக்களாகிய நாமும் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் தூய்மை செய்கிறார்கள் என பொறுப்பற்ற முறையில் இல்லாமல் பொறுப்புடன் அனைவரும் செயல்பட்டு வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸல பதிவு வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சாம்வேல், தொடர்ந்து உயிர்கொல்லி குப்பைகள் அப்படிங்கிறதுல நியூஸ் 7 தமிழ் என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய குப்பைகள் மற்றும் சாலை ஓரங்கள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய குப்பைகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார சீர்கேடான முறையில் அவர்கள் பணியாற்றுவதற்கான செய்திகளை தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலமாக சென்னை பெரிதாபங்கள் என்ற கோணத்தில் செய்திகளையும் நாம் சேகரித்து வருகிறோம். இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவு பார்த்தோமானால் இந்த சென்னை தலைநகராக இருக்கக்கூடிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொது இடங்களில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய குப்பை அவல நிலைகளை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக செய்திகளாக மக்கள் கருத்துடன் நாம் பதிவிட்டு வருகிறோம். இதற்கு பதிலளிக்கும் வகையாகவே இந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இந்த எதிரொலியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இந்த தூய்மை மிஷன் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தூய்மை மிஷன் மூலமாக நாடு சுகாதாரம் பெற வேண்டும் என்றும், அதே போல தூய்மையாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று பொறுப்பும் பொதுநலத்துடன் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக இந்த செய்திகள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்த பிற்பாடு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கருத்தினை பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாம்வேல் எபினேசர்.